to Sala's cooking. இன்னைக்கு பேக்கரியில் கிடைக்கிற மசாலா கடலை சிம்பிளாக வீட்டிலையே அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 கப்பு வறுக்காத நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விடணும். இந்த மாதிரி மாவு எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆயிருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இங்கே எண்ணெய் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலையை உதுத்து விட்ட மாதிரி சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் கடலைப்பருப்பு உள்ளே நல்லா வேகும். இல்லைனா சீக்கிரம் வெளியில் கரிஞ்சிடும், பருப்பு உள்ளே வேகாமலே இருக்கும். இது நல்ல கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா கடலை ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பேக்கரி ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சராஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.